அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மனம் அமைதியாக இருக்கணும், மனம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டே இருப்போம் நம்ம. அப்போ அதற்கான விடை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஏன்னா ரொம்ப கடினம் புரியறது, அதனால தான் அடியேனும் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல மனம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியானது இருக்கும். சைவ சித்தாந்தத்தில் தத்துவங்களில் மனம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனதை நம்மால் பார்க்க முடியுமா? முடியாது. அதை உணர முடியுமா? முடியாது. ஏன்னா எப்போ எப்படி நினைக்கும், எங்கே போய் உட்காந்துருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி அமைதியாகும், அது எப்படி நிம்மதி அடையும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக முடியும், முடியாமலாம் இல்லை. ஆனால் அதை வைத்து சில விஷயங்கள் பேசப்படுகிறது அல்லவா? இப்போ தியானம் செஞ்சிங்கன்னா மனம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நம்ம மனசு நிம்மதியாக இருந்திருக்காது. அதே போல் யோகம் தொடர்ந்து செய்கிறீங்க, உடற்பயிற்சி தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா மனம் வந்துட்டு ஒரு நிலைக்குள் வரும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கும் வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க, தியானம் பண்ண சொன்னாங்க, யோகம் பண்ண சொன்னாங்க, உடற்பயிற்சி செய்ய சொன்னாங்க, அந்த மாத்திரையை திங்க சொன்னாங்க. இந்த எதுக்குமே இந்த மனம் நிம்மதி அடையலையே அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அங்கே இருக்கும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மனம் அங்கங்கே போயிட்டே இருக்கல, அதில் எண்ணங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மனசை. அது நம்ம நினைக்கிற சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதோட தொகுப்பு தான் இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இது எப்போ நிம்மதி அடையும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏதாச்சும் ஒன்று ஒரு விஷயத்தை நினைக்குது அப்படின்னா அதை அடைந்து விட்டால் நிம்மதி அடையுமா அப்படின்னு கேட்டால் அது தற்காலிக நிம்மதி கூட அடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, தற்காலிக நிம்மதி கூட அடையாது. ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டோம், வாங்கினதுமே அது நிம்மதி அடைஞ்சிருமா? அடையாது. அதை கொஞ்சம் பழக்கப்படுத்தி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இதை விட இன்னும் பெருசாக வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கும். அவனதை விட இது கலரில் சரியில்லையோ, அவனதை விட இது அளவில் பெருசாக இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணமானது அங்கே வந்துடும் திருப்பி. அந்த நிம்மதி அப்படிங்கிறதுக்கு வழியே இல்லை. எந்த இடத்துல எடுத்துருங்க, நீங்கள் குழந்தைங்க ஒரு 495 மதிப்பெண் எடுக்கணும், 99 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு அந்த மனசு நிம்மதி அடைஞ்சிருமானா அடுத்து 12வதுல நீ இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு அந்த மனசு வச்சுக்கும். அப்போ அது நிம்மதி அடையாது. அப்போ நிம்மதி அடையிறதுக்கு என்ன தான் பண்ணணும்? இது எல்லாரும் சொன்னது தான், நமக்கும் தெரியும் தான், ஆனால் மனசு ஏற்றுக்காது. போதும் அப்படிங்கிற வார்த்தை பழக்கமாகணும். போதும், இருப்பது போதும் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு பழக்கமாகிறது. அப்படிங்கும் போது இறைவன் இன்றைக்கு கொடுத்ததை வைத்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத மனசை நம்ம நம்ப வைக்கிறோம், அல்லது மனம் அதை நம்புகிறது. அப்படிங்கும் போது இந்த நாள் எனக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான நாள், எதை விட சிறப்பானது ஒன்று இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத மனம் நம்புகிறது. அப்படிங்கும் போது தான் மனம் அமைதி பெறும். மனம் என்னாகும்? அமைதி பெறும். அதை தவிர நீங்கள் என்ன சொன்னாலும், யோகம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணால் மட்டும் எப்படி மனம் அமைதியாகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா எண்ணங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு எண்ணம் தான். அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மனம் அமைதியாகாது. எப்போ இறைவனை உணரவும் இல்லை, எப்போ உணரப்போகிறோம்? அதுக்கான பிராய்ச்சித்தம் தான் செய்யலையே. ஏன்னா அது வேணும், அது வேண்டும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது மனம் அமைதியாக இல்லை. எந்த இடத்துல மனம் அமைதியாக இல்லையோ அந்த இடத்துல இறைவனை நம்மால் உணர முடியாது. இப்போ உணர வேண்டும் என்பதை ஒரு வேட்கை, அதை நோக்கி ஓடும் பொழுதும் சலனப்பட்ட மனதாகத்தான் இருக்கும். எதுவுமற்ற நிலையிலே முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த தியானம் அப்படிங்கிறது. அது நிறைய குருமார்கள் நமக்கு அழகாக எடுத்து போதிப்பார்கள். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனம் அமைதி பெற வேண்டும் என்றால், மனம் நிம்மதி அடைய வேண்டும் என்றால் இதை பின்பற்றுங்கள். காலையில் எழுந்திருந்து பாடல் கேளுங்கள், காலையில் பாடல் பாடுங்கள், இறைவனை நினைத்து துதிப்பாடுங்கள். இதனால் மனதிற்கு நிம்மதியை தர முடியாது. இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது போதும் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அதை மனம் ஏற்றுக்கொள்கிறதோ அது துறவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாத்தையும் துறந்த நிலை, எதுவும் வேண்டாம் போதும் அப்படிங்கிற நிலைக்கு மனம் போகிறதோ அப்போ தான் மனம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். அது அப்படியே அமைதி பெற ஆரம்பிக்கும், நிம்மதி அடைய ஆரம்பிக்கும். அது சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுக்குள்ளே கேட்டு பார்த்துக்கணும். அப்படி சாத்தியமானால் உண்மையாகவே அது சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த வரங்களிலே மிகப்பெரிய வரம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம். உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா
இது குறித்த உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இல்லை இதில் நீங்கள் சொல்கிறது இது தப்பு இருக்குது, இதை இந்த இடத்துல இப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அனைவரும் விவாதித்து உணர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.